ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கட் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய 1/4 லிட்டர் பாலை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா திக்கான பாலாக இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணுங்க. ஒரு 1/2 கப்பு சுகர் இதில் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நாம் மறுபடியும் ஒரு 1/4 கப்பு பாலில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்டு பவுடரை நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. 1/4 கப்பு பால் எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்டு பவுடரை எடுத்துக்கலாங்க. அந்த பாலில் இந்த கஸ்டர்டு பவுடரை கரைச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை இப்போ கொதிச்சுட்டு இருக்கிற பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம பால் ரொம்ப திக்காயிடுச்சுங்க. இது நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை எல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போவே சூடாக இருக்கும்போது போடக்கூடாதுங்க. ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ அந்த கஸ்டர்டு கூட இந்த ஃப்ரூட்ஸை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், 1/4 கப்பு மாதுளை, 1/4 கப்பு பனானா, க்ரீன் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு, ஆரஞ்சு, இதெல்லாம் சேர்ந்து 1/4 கப்புங்க. நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாங்க. நம்ம விருப்பந்தாங்க. ஆப்பிள் 1 கப் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மாம்பழம் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடணுங்க. பாருங்கள், இதெல்லாம் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சுகர் ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அந்த கஸ்டர்ட் கூடயே. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். சில்னஸ் வேணான்னு நினைக்கிறவங்க இப்படியே சாப்பிட்டா கூட போதுங்க. நல்லா ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அட்லீஸ்ட் ஃப்ரீஸ் பண்ண பிடிக்கலைன்னா கூட சில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு 1 ஹவர் கழித்து பார்க்கலாங்க. ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்டு செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி ஃப்ரீசரில் வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்க. சில்னஸோடு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.